鏡の前ピタッと並ばされてこれがなって勝手に決められて柔らかい声出せるけれど返事は求められてへんのやろ。 Hey guys, if you don't know, I'm Priya and welcome back to my channel. இத சொல்லியே பல மாதங்கள் ஆயிருச்சு. Okay, anyways, இப்பதான் என்னோட போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சது and I'm trying to recover from those exhaustion. And yes, it's been days எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்பதான் finally எனக்கு வந்து okay, we have to get our life back together அப்படின்னு தோணுச்சு. So basically சொல்லணும்னா இந்த last few days வந்துட்டு லேட்டா எழுந்திரிச்சேன், ஸ்க்ரோல் பண்ணேன், சாப்பிட்டேன், அகைன் ஸ்க்ரோல் பண்ணேன். இப்படிதான் என்னோட ஹோல் ரொட்டீன் இருந்தது. We are going to change that. அதனால இன்னைக்கு வந்து எப்பயும் விட கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சேன். அது எப்போனா 10 o'clock. பிகாஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்துட்டு ஒரு 12 or 1க்கு தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன். வெயிட், ஐ ஹாவ் அ வேலிட் ரீசன். நான் வந்து என்னோட போர்டு எக்ஸாம் அப்போ என்னோட ஸ்லீப் ஷெட்யூலே வந்துட்டு ஃபுல்லா குக்டு, பர்ன்ட், கிரில்டுன்னு சொல்லலாம். அந்த அளவு மோசமான ஒரு ஸ்டேட்ல இருந்தது. ஸோ ஐ டெஃபினெட்லி நீடட் சம் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். ஸோ அதனால இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ வி ஆர் பேக் டு ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங், நான் வந்து ஒரு பிராண்ட் ஷூட்டை வந்து ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு ஃபைனலா வீடியோ எடுக்கிறோம், அவங்களுக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, சோ இப்ப அந்த பிஆர் வீடியோ எடுத்துட்டு ஐ வில் பி பேக். பயந்துராதீங்க கைஸ், நான் சொன்னேன் இல்லையா ஒரு பிஆர் ஷூட் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு தான் இந்த காஸ்டியூம் எடுத்து முடிச்சிட்டேன் வெற்றிகரமா. லைக் ஒரு 2 hours மேலேயே ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஐ ஃபீல் சோ டயர்ட். இந்த ஒரு வாரமா ஒண்ணுமே பண்ணாம இப்ப மார்னிங் கொஞ்சம் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணவும் அப்படியே எக்ஸாஸ்டடா இருக்கு. ஓகே, எனிவே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் வில் கண்டினியூ. ஓகே, பை. மார்னிங்ல இருந்து வந்து பெருசா எந்த ஒரு வேலையும் பண்ணல ப்ரொடக்டிவா. ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அப்படியே போன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஓட்டிட்டேன். இன்னும் என் ரூம் வந்து நான் கிளீன் பண்ணவே இல்லை. என் ரூம் நிஜமாவே ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமையிலதான் இருக்கு. எல்லாமே அங்கங்க கிடக்கு. இதை பார்க்கும் போதே அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, எப்படா எடுத்து வைப்போன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கிளீன் பண்றேன். ஹே காய்ஸ், இப்போ 6:30 மேல ஆகுது. மார்னிங்ல இருந்து வீட்டுலதான் இருக்கேன். ஸோ அதனால செம்ம போர். இப்போ வந்து ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போய் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ யா, லெட்ஸ் கோ. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ், ஒரு வீடியோ கூட எனக்கு யாரும் எடுத்து தர மாட்டேன்றாங்க கைஸ். இவங்கெல்லாம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸே இல்ல கைஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வீடியோ எடுத்து சொல்லுங்க கைஸ். இங்க பாருங்க கைஸ், இப்படி நிக்கிறதுக்கு எதுக்கு நிக்கணும்? எனக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோவாவது எடுத்துடலாம்ல அழகா. இங்க பாருங்க கைஸ், கிரேட் வாலிபால் பிளேயர். சொல்லணுமா? யாரு தெரியாது. I am very great volleyball player. I am going to become the next Yuji Nishinoda for Japan. சூப்பரா இருக்கும். நான் சாப்பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி Big bite போலாம். நம்ம ஒரு பேக் பைட் போலாம். பாக்காதீங்க, பேக்ல பாத்துட்டு இருக்காங்க. வயிறு எரியல, எங்களுக்கு தான் அடுத்த வயிறு அடிக்கும்.
Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. புரியாமலே இதான் யாருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ். நாங்க வந்து நியூ டு இல்ல ஐ எம் ஓல்ட் டு யூடியூப் பட் நியூ டு vlogging இன் பப்ளிக் பிளேஸ். ஸோ அதனால நோ ஐடியா அபவுட் நத்திங். வந்தோம், சாப்பிட்டோம். இப்பதான் இங்க வந்து இது என்னது கோட் ரோடா, ஸ்டூடெண்ட்ஸ் ரோடா? என்னமோ கைஸ் இங்க இது திருச்சியில ஒரு சூப்பர் ஸ்பாட். நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து விசிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது என்னன்னா தெரியல எங்களுக்கு பேரு. ஓகே கைஸ், சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். சோ அதனால நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தென் I'll continue. Hey guys, guess what? கிட்டத்தட்ட 1 month கழிச்சு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இப்பதான் நான் பீஸா சாப்பிட போறேன். எனக்கு பீஸானா அவ்வளோ பிடிக்கும். அதுலயும் முக்கியமா இந்த கார்ன் அண்ட் சீஸ் ஃபிளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ we have no responsibility or nothing to worry. ஸோ அதனால ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே பீஸா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், பட் ஆனால் படம் இன்னும் முடியல. ஸோ அதனால அது கம்பெனி கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோல்டர் எடுத்தேன். இதில் வந்து என்னோட 12th ஸ்டாண்டர்டோட எல்லா மெமரிஸும் இருக்குது. இந்த ஸ்லாம் புக், அதுக்கப்புறம் நிறையா பிக்சர்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஒரு ஆல்பம் மாதிரி, லைக் ஒரு லோ பட்ஜெட் ஆல்பம் மாதிரி பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே எல்லா பிக்சர்ஸும் கட் பண்ணி ஒட்டணும். பட் இது ஒரே நாளில் பண்ண முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி தான் பண்ணணும்.